அன்பான மீசை அண்ணாச்சி நேயர்களுக்கு வணக்கம். ஆன்மீக அன்பர்களே, நண்பர்களே, நாம் கிராமத்தில் உலவுகின்ற கதைகளை புனரமைத்து இந்த காலத்துக்கு தகுந்தவாறு தந்து வருகின்றோம். அருமையான இந்த வேலை நாய் கோயிலுக்கு போவது போல என்ற ஒரு சிறுகதையை நாம் பார்க்க கடைசி வரை பாருங்கள். வாழ்வியல் அர்த்தங்களை புரிந்து கொள்ளுங்கள். மீசை அண்ணாச்சி சேனலை லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தொடர்ந்து கதைகள் வெளிவர. ஒரு ஊரில் பக்தி நிறைந்த மக்கள் வாழ்ந்து வந்தார்கள். பலதரப்பட்ட மக்கள் வாழ்ந்து வருகின்ற ஊர் அது. ஒரு பெரிய ஊர், ஒரு கிராமம். அந்த கிராமத்திலே அனைவரும் ஆனந்தமாக வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் ஆலயங்களுக்கு செல்வது, ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்று சொல்வார்கள் அல்லவா, அதுபோல் இருப்பது. திருவிழாக்கள் மற்றும் கலாச்சார நிகழ்வுகளை செய்து மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தார்கள். அப்பொழுது அந்த ஊரிலே கோவிலுக்கு 10 நாள் கொடை என்று சொல்லக்கூடிய திருவிழா வந்தது. 10 நாளும் பெரும்படையல், சாமி ஊர்வலம், அப்படி பாட்டு, ஆன்மீக பாடல்கள், ஒளிபெருக்கிகளை கட்டி ஆங்காங்கு பாடல்களை ஒளிரவிட்டு, பக்தி பாடலை ஒளிரவிட்டு மிக ஆனந்தமாக அந்த கிராம மக்கள் வாழ்ந்து வந்தார்கள். கொடி கட்டிய பிறகு அந்த கொடியேற்றுதல் என்ற நிகழ்வு அந்த ஊரிலே தொடங்கியது. அந்த தொடங்கியதிலிருந்து இந்த ஊரிலிருந்து யாரும் வெளியூருக்கு செல்ல மாட்டார்கள், வெளியூரிலிருந்து யாரும் உள்ளூருக்கு வரமாட்டார்கள். இந்த 10 நாளும் ஒரு ஆன்மீக பெரியவர் ஆன்மீக சொற்பொழிவை நடத்தி வந்தார். ஊர் மக்களே அதை கேட்டு ரசித்து மகிழ்ந்து வந்தது. அந்த ஊரில் எப்போ கொடியேற்றம் நடந்ததோ அதிலிருந்து அசைவத்தை தவிர்த்து சைவத்தை சாப்பிட்டு வந்தார்கள். அந்த ஊரில் இருந்த அந்த ஒரு நாய், தெருநாய், அது ஒவ்வொரு வீட்டிலும் வைக்கின்ற உணவுகளை உண்டு ஆனந்தமாக வாழ்ந்து வந்தது. கொடியேற்றத்துக்கு பிறகு அதற்கு அசைவமும் எலும்புகளும் அறுசுவை உணவுகளும் கிடைக்கவில்லை. சைவத்தை உண்பதற்கு அதற்கு மனமில்லை. இருப்பினும் இந்த மக்கள் இந்த ஆன்மீக கூட்டத்தை, சொற்பொழிவை கேட்க கூடினார்கள். நாயும் ஒரு ஓரமாக அங்கிருந்து அந்த ஆன்றோரின் பேச்சை கேட்டது. அவர் இராமாயணத்தை பற்றியும் இராமாயணத்தில் நடக்கின்ற கதைகளை பற்றியும் அன்றாடம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தகவல்களை கூறி வந்தார். ஒரு நாள் ராமனும் லக்ஷ்மணனும் சீதையும் ராமேஸ்வரத்திலே, ராம ஈஸ்வரம் அல்லவாது, அங்கே கடற்கரையோரத்திலே மணலினால் லிங்க பிரதிஷ்டை செய்து அதை வணங்கியதாகவும், அப்படி வணங்குகின்ற பொழுது அனைவருக்கும் ராமநாத சுவாமி அருள் கொடையை, தன்னுடைய அருள் மழையை பொழிந்ததாகவும் அந்த கதையிலே அவர் கூறி வந்தார். ராம லக்ஷ்மண சீதை மூவரும் அங்கிருந்து இலங்கைக்கு சென்ற பிறகு அந்த லிங்கத்தை இன்று வரை மணலினால் செய்யப்பட்ட லிங்கம், அதற்கு அபிஷேக ஆராதனை கிடையாது, தைலக்காப்பு மட்டும்தான். அந்த லிங்கத்தை இன்று வரை நாதராக அங்கிருந்து அருள் செய்து கொண்டிருப்பதாக இந்த ஆன்மீக பெரியவர் கூறினார். அந்த ஊரில் இருக்கின்ற மக்களும் இந்த பிரசங்கம் திருவிழா முடிந்த பிறகு நாம் எல்லாம்
ராமநாத சுவாமியை சென்று பார்த்து வர வேண்டும் என்று ஒரு ஆன்மீக பயணத்தை ஏற்பாடு செய்தார்கள். அந்த ஆன்மீக பயண ஏற்பாடு மிக மும்முரமாக நடந்தது. அந்த ஒரு வாகனம் அமர்த்துவது, யார் யாருக்கு எவ்வளவு செலவிடுவது என்பதை போன்றவற்றை அவர்கள் இந்த கூட்டங்கள் முடிந்த பிறகு பேசி வந்தார்கள். நாயும் மெல்ல மெல்ல அந்த ஆன்மீக பெரியவரின் பேச்சை கேட்டு சைவத்தை உண்டு வந்ததால் அந்த சைவத்தை உண்டது ஒருபுறம் இருக்க, ஆன்மீக பெரியவரின் ஆன்மீக சொற்பொழிவை கேட்க இந்த நாய்க்கும் பக்தி மேலிட்டது. நாமும் எப்படியாவது இவர்களோடு சேர்ந்து ராமநாத சுவாமியை தரிசித்து வர வேண்டும், நாமும் புண்ணியத்தை தேடிக்கொள்ள வேண்டும் என்று இந்த நாய் தனக்குள் நினைத்து கொண்டது. ஆம் நேயர்களே, மனிதர்கள் தனக்கு ஏதாவது தேவை என்றால் இறைவனை வேண்டிக் கொள்வார்கள். எனக்கு அதை செய்கிறவா, இதை செய்கிறவா என்று. ஆனால் அது நடந்த பிறகு மறந்து விடுவார்கள். அதுபோல் திருவிழா முடிந்தது, காப்பு அவிழ்க்கப்பட்டது, மஞ்சள் நீர் ஊற்றப்பட்டது, மக்கள் சகஜமாக திரும்பினார்கள். ஒரு குழு, ஒரு சாரார் ராமநாத சுவாமியை பார்க்க புறப்பட்டார்கள். ஒரு வீட்டிலே அசைவம் செய்து, ஏன்னா திருவிழா முடிந்து விட்டது, அசைவம் செய்து நன்றாக உண்டு விட்டு ஒரு இலையிலே ஒரு பாத்திரத்திலே எலும்புகளோடு கறிகளோடு ஒரு உணவை வெளியிலே இந்த தெருநாய்க்கு வைத்தார்கள். இதுவும் ஓடி ஆனந்தமாக, ஆஹா அவ்வளவு அழகான உணவு கிடைத்து விட்டதே என்று மகிழ்ந்து போய் அந்த உணவை உண்டது. இவர்கள் புறப்பட்டு சென்றார்கள். இது இந்த ஆனந்தமான உணவை சாப்பிட்டு விட்டு உறங்கிவிட்டது. இவர்கள் புறப்பட்டு சென்று விட்டார்கள். அப்புறம் எழுந்து பார்த்தால் யாரும் இல்லை, சென்று விட்டார்கள். அப்பாடா, நல்ல வேலை, நாமளும் அவங்களோடு சேர்ந்து இந்த கோயிலுக்கு போயிருப்போம். இந்த கோயிலுக்கு போயிருந்தால் இந்த மாதிரி எலும்புகளோடு கறிகளோடு அருமையான சுவையான உணவுகள் நமக்கு கிடைத்திருக்குமா? நல்ல வேலை, நாம் போயிருந்தால் அது மாதிரி உணவு கிடைச்சிருக்காது. முட்டாள்தனமான செயலை செய்யவிருந்தோம், நாம் இப்பொழுது தப்பித்து கொண்டோம். அறுசுவையான உணவை சாப்பிட்டு ஆனந்தமாக வாழலாம் என்று அந்த நாய் நினைத்தது. இப்படித்தான் நேயர்களே, மனிதர்களும் தனக்கு தேவை என்றால் இறைவனை வேண்டுவதும், அந்த தேவை தீர்ந்தவுடன் இறைவனை மறந்து விடுவதும் வாடிக்கையாக உள்ளது. அப்படி நாம் இல்லாமல் எப்பொழுதும் இறை சிந்தனையோடும் அறத்தோடும் நல்ல மனதோடும் வாழ்ந்து இந்த உலகிலே ஓய்வு பெற வேண்டும் என்பதுதான் இந்த கதையின் நோக்கம். நாய் போல் அல்லாமல், நாய் போல் உணவு கிடைத்தவுடன் இறைவனை மறந்து விடாமல், நாம் இறைவனை நினைத்து உய்து வாழ்வோம். வாழ்க வளமுடன். கதை பிடித்திருந்தால் மீசை அண்ணாச்சி சேனலை லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் ராமநாத சுவாமியே போற்றி என்று கமெண்ட்ஸிலே பதிவிடுங்கள். வாழ்வில் வளம் பெறலாம். அருமையான இந்த வேளையில் உங்களை இந்த கதையின் மூலமாக சந்தித்தது மகிழ்ச்சி அடைகின்றோம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.